ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. ஒரு அழகு பச்சை பயிறு, 6 அழகு பச்சை அரிசி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். மிக்சியில் போட்டு கழுவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது வரைக்கும் அரைச்சிட்டு எடுத்து உப்பு போட்டு அரைக்கிறதுனால அரைங்க. நான் அரைச்சிட்டு எடுத்து உப்பு போட்டு கலந்து அப்படியே தோசை ஊற்றினேன். நல்லா தான் இருந்துச்சு. இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஊற்றலாம். தோசை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் வீட்டில் காரக்குழம்பு இருந்ததுனால அதோடையே விட்டுட்டேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. ஒரு அழகு பச்சை பயிறு, 6 அழகு பச்சை அரிசி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். மிக்சியில் போட்டு கழுவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது வரைக்கும் அரைச்சிட்டு எடுத்து உப்பு போட்டு அரைக்கிறதுனால அரைங்க. நான் அரைச்சிட்டு எடுத்து உப்பு போட்டு கலந்து அப்படியே தோசை ஊற்றினேன். நல்லா தான் இருந்துச்சு. இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஊற்றலாம். தோசை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் வீட்டில் காரக்குழம்பு இருந்ததுனால அதோடையே விட்டுட்டேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.